வர சொன்னது உங்களை யாருக்கு இங்கே வர சொன்னது? சந்தோஷ ஆட்டோமொபைல்ஸு TN 37 EV 1590. உங்களை யாருக்கு எங்களுக்கு கொட்ட சொன்னது? உங்கள் சௌகரி கொட்டுறக்கே என்ன புறம்பாக்க நிலமை அது சொல்லுங்கள். அவன் அவ்வளோ ஒரு அளந்து கொட்டிகிட்டு இருக்கிறான், நீங்கள் வாட்டு சௌகரியத்துக்கு கொட்டிகிட்டு போகிறீங்க. நீங்கள் என்னங்க கொஞ்சம் நியாயம் வேணுமா? இப்போ உங்கள் இடம் இருக்குது, நீங்கள் ஆளை வீட்டில் கொண்டு உங்களை கொண்டு விட்டுருவீங்களா? இந்த மண் யார் இந்த எங்கேருந்து நட்டு வந்தீங்க? மண் எங்கேருந்து நட்டு வந்தீங்க? எடுத்துகிட்டு போங்க, வண்டி எடுத்துகிட்டு போங்க. இங்கே பாருங்க மக்களே, குப்பையை வந்து எப்படி கொட்டுறாங்க பாருங்க மக்களே. சரிங்க அண்ணா, குப்பை இல்லைங்கண்ணா, நீங்கள் எப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டலான்னு கேட்டுல ஓட்டணும்ண்ணா. சரிண்ணே சார், நீங்கள் பண்ணுற சரிங்கண்ணா. நீங்கள் யாரை கேட்டு வந்து கொட்டுறீங்க? உங்களை யார் நீங்கள் கொட்ட சொன்னா? குப்பையை யாருன்னா உங்களை கொட்ட சொன்னீங்க? அதை சொல்லுங்கண்ணா. உங்களை யார் இங்கே கொட்ட சொன்னா அதையே சொல்லுங்கள். அதையும் சொல்ல மாட்டேங்க நீங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, கேட்டே குப்பை இல்லைங்கிறாங்க. என்ன மண்ணுன்னு தெரியாது, என்ன மண்ணுன்னு தெரியாது, இங்கே வந்து கொட்டுறாங்க மக்களே. எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. இவங்களை யார் கொட்ட சொன்னாங்கன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெகநாதன்கோ களங்கல் ரோடு சூலூர். இவங்க சூலூர், இத்தனைக்கு சூலூர்காரர் தான், வெளியூர்காரில் சூலூர்காரர் தான். அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. TN 37 EV 1590. இது நாளைக்கு இது உலகம் முழுக்க போயிருங்கண்ணா. நீ யார் இல்லை, இப்போ நீ யார் கொட்டத்தானே சொல்லிட்டீங்கன்னா இப்போ நாளைக்கு போட மாட்டேன். தயவுசெஞ்சு சொல்லிடுங்க. எனக்கு எந்த வீட்டிலேருந்து எட்டு வந்தீங்கன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா போயிருங்க. என்ற மேலே நான் உங்களை ஒன்றும் சொல்லிங்க, அதை பார்த்துக்குங்க நீங்கள். உங்களை யார் கொட்ட சொன்னான்னு சொல்லுங்கள், எங்கேருந்து எட்டு வந்தேன்னு சொல்லுங்கள். எனக்கு அது மட்டும் போதும், ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க. என்ன மண் இது? வீடு இடித்த மண். ஏங்க எந்த வீட்டிலேருந்து இடிச்சிங்க? எந்த ஊரில் இருந்தீங்கன்னு இடிச்சிங்க? ரணாவத்தில் இடிச்சு ரணாவத்து கொட்டுறக்கு உங்களுக்கு இடமே இல்லையா? ஏன்னா ஒரு ரணாவது கொட்டுறக்கு இடமே இல்லையா? வண்டி எடுத்துட்டு கிளம்புறீங்களா? எப்படி கிளம்புங்க. நல்லைங்க கொட்டாதீங்கண்ணா. நல்ல மண் இருந்தால் கொண்டு வாங்க, நானும் இங்கிட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். நல்ல மண், குளத்து மண், கிணத்து மண் கொண்டாங்க, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். ஏன் கொண்டு வந்து கண்ட கணக்கு கழிச்சடையை வந்து என்ற காட்டில் ஓட்டி கிடக்குறீங்க? காடு தேலை நீங்கள் எப்படின்னா ஓட்டலாம்? நீ காடு தேலை கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? இந்த இதில் நாளைக்கு நீதிமன்றம் உங்கள் வண்டி மேலே வழக்கு போகிறேன், அங்கே போய் பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எந்த வீட்டில் ஓடி சொல்லவே இல்லை ஒன்றா? எந்த வீட்டிலேருந்து வந்து எடுத்தீங்க? யார் வீட்டிலேருந்து எடுத்தீங்க? உங்களை யார் இங்கே கொட்ட சொன்னா? உங்களையா இன்னும் சொல்ல வேலையில் பாருங்கண்ணா. நீங்கள் கொஞ்சமாக நியாயமாக பேசுங்கண்ணா. இதே உங்கள் இடத்துல வந்து கொட்டியிருந்தா நீங்கள் விட்டுருவீங்களா? வண்டி விட்டுருவீங்களா? வண்டி சாய் பிடி வெளியில் வீசியிருப்பாங்க. எங்கள் அண்ணனு இதை மாதிரி ஆட்டோ டிரைவர் தான், புரிஞ்சுங்களா? அஞ்சு ஓட்டிகிட்டு இருக்காரு. அடுத்த நேரத்தில் கேட்காம கொட்ட மாட்டார், ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அடுத்த தடவை வந்து நான் வண்டி வந்து விட மாட்டேன். நீங்கள் கொட்ட மாதிரி இருந்தால் வண்டி விட மாட்டேன். நீங்கள் போய் RTO ஆஃபீஸ் விட்டு ஸ்டேஷன் கொடுத்து எடுக்கணும். போங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. களங்கல் வண்டி RTO பஸ்ஸில் ஓட்டு புகார் ஒன்று வச்சுக்கங்க, ஜெகநாதன் அன்கோ, அவ்வளோதான். இதே பொழப்பா போச்சு. எவனிடமா இருந்தால் வந்து கொட்டிட்டு போகிறது.
பாருங்கள் மக்களே, வீடு இடித்த ஒட்டுறக்க வந்து இவங்க எவன இடத்துல போட்டுறாங்க.